ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வைரலாக ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ரிதன்யான்றவங்க வந்து மாமனார் மாமியார் அப்புறம் ஹஸ்பண்ட் தொல்லை தாங்க முடியாமல் கார்லேயே விஷம் குச்சி இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டுருக்கு. அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே எல்லாத்தையும் சகிச்சுக்கின்னு வாழு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வாழு அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது. எதுனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், எதுனாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லு, நாங்கள் உனக்காக இருக்கோம்னு சொல்லிட்டு யாரையுமே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதில்ல. எவ்வளோ பொண்ணுங்க இப்போ கூட கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இது என்ன 2025 தானே, உலகம் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிச்சுனாலும் எதுனாலும் பெண்களுக்கு வந்து நடக்கிற கொடுமை வந்து நடந்துட்டு தான் இருக்குது இப்போ கூட. பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க, சொல்லாமலாம் இல்லை. என்னை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன தான் பிரச்சனை, என்ன தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக விசாரித்து அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனாலும் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லியிருக்கலாம். எப்போவுமே ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னும் போதே ஒரு டிப்ரெஷனில் கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. அதை வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை மற்றவங்க புரிஞ்சிக்காததுனால தான் அவங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணுவாங்க. கொடுமை பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லும்போது தான் சொல்லியிருக்கணும், நீ வந்து நம்ம வீட்டிலே வந்து இருமா, அவங்க வந்து இங்கே வந்து இருக்கட்டும், அவங்க வந்து சமாதானம் பண்ணி உன்னை கூப்பிட்டுன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே நிற்க வச்சுருக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழுது, நான் உனக்காக இருந்திருப்பேனே, நான் உனக்காக இருக்கனே, உனக்கு என்ன குறை வச்சு வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. குறை வச்சுலாம் வளர்க்கல. பசங்களுக்கு வந்து எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி தான் அனுப்புகிறோம். அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து நிற்கும்போது, என்னை கொடுமை பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நிற்கும்போது, நம்ம வந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்து கைட் பண்ணி அந்த சொல்யூஷனை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பசங்க வந்து யாரை நம்பியிருக்காங்க? பேரண்ட்ஸை நம்பி தானே இருக்காங்க. எங்கே போய் நிற்போம்? பேரண்ட்ஸை தவிர நாங்கள் எங்கே போய் நிற்போம்? பொண்ணுங்கன்னா என்ன பண்ணுறது? பொண்ணுனாலும் பையனாலும் அப்பா அம்மா கிட்ட தானே வந்து நிற்க முடியும். நீங்கள் தானே பெற்றவங்க, வேறு எங்கே போவோம்? ஃப்ரெண்ட்ஸு வந்து எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். சொந்தக்காரங்களுக்கும் அப்படி தான். அப்பா அம்மா நம்பி தானே நாங்கள் இருக்கோம். அப்பா அம்மா தானே எதுனாலும் வந்து எங்களை பார்த்துக்கணும். என் வீட்டு சைடை வந்து அப்பா அம்மா தான் வந்து இந்த மாதிரி பண்ணு, கொடுமை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அந்த பையனை வந்து தூண்டியிருக்காங்க. சின்னதுலேருந்தே வந்து ஒரு பையனை வந்து கண்டித்து நம்ம வளர்க்கணும். பொண்ணுனா வந்து எதுனாலும் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு இது என்கரேஜ் பண்ணி போல்டாக வளர்க்கணும். பையனா வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. பொண்ணு வந்து ஒரு வீட்டிலேருந்து வந்த பொண்ணை வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அவங்கள வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்கன்றத வந்து சொல்லி கொடுத்து சின்னதுலேருந்தே வளர்க்கணும். ரிதன்யா மாதிரி பல லட்சம் பொண்ணுங்க வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் தாங்க முடியாமல், டிப்ரெஷன் தாங்க முடியாமல். எவ்வளோ பேர் வந்து பசங்களுக்காக அப்படின்னு சொல்லி சகிச்சுக்கின்னு எல்லா டிப்ரெஷனையும் மீறி வாழ்ந்துட்டுருக்காங்க. பசங்களுக்கு வந்து பேரண்ட்ஸோடைய கைட்லைன் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்மளை பார்த்து தான் பசங்க வளர்கிறாங்க. நம்ம வந்து அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப போல்டாக தான் வளர்க்கணும். ஆம்பளை பையனாக இருந்தால் இது தப்பு, இது கரெக்டுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பொம்பளை பொண்ணாக இருந்தால் வந்து போல்டாக இருக்கணும். எந்த சுச்சுவேஷனாலும் ஃபேஸ் பண்ணணும். நீ இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் வந்து நல்லது, நாங்கள் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். உலகம் 1000 சொல்லட்டுமா, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் தானே உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து இந்த அளவுக்கு பண்ணோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் லெவலை வந்து சின்னதுலேருந்தே இல்லை எப்போவுமே வந்து நீங்கள் சொல்லி கொடுத்து தான் அதை வளர்க்கணும். நானும் ஒரு பொண்ணு தான். அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுனாலும் ஃபேஸ் பண்ணி வாழணும். ஃபேஸ் பண்ணி வாழ முடியலன்னு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். அதான் நல்லது.